யூடியூப் வாசிகளே, நான் உங்கள் திலீப். இது நம்ம சேனல் ரெட் ஹேண்ட். உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுமே பார்த்து கொஞ்சம் பயப்படக்கூடிய, இவங்க கூட பிரச்சனையே வச்சுக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நாடுனா அது யூஎஸ்ஏ, அதாவது அமெரிக்கா. ஆனால் அப்படிப்பட்ட யூஎஸ்ஏக்கு ஈரான் இப்போ ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இது எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் உண்டான சண்டை, நீ இதுக்குள்ளே வராத, தள்ளி நில்லு, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு. ஏன் ஈரான் யூஎஸ்ஏக்கு இப்படி ஒரு வார்னிங்கை கொடுக்கணும்? முதல்ல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன சண்டை? கிட்டத்தட்ட 3ஆம் உலகப் போரே நடக்க போகுது அப்படின்னு நிறையா பேர் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவு என்ன பிரச்சனை மிடில் ஈஸ்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட பழைய வீடியோ ஒன்றில் ஹமாஸ் அப்படிங்கிற பாலஸ்தீனை சேர்ந்த ஒரு அமைப்பு இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தினதையும், இஸ்ரேல் அதுக்கு பதிலாக ஹமாஸ் அமைப்பு இருக்கிற காசாவில் தாக்குனதையும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த தாக்குதல் அன்னையோடு நிற்கலை, 150 நாள்களை தாண்டி இன்னை வரைக்குமே அந்த தாக்குதல் போயிட்டுருக்கு. அங்கே நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் நிறையா நியூஸில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதலில் பெரும்பாலும் இறந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனை சேர்ந்த சாதாரண மக்கள் தான். ஏன்னா ஹமாஸ் அமைப்பு அண்டர் கிரவுண்டில் ஒளிஞ்சிருக்கிறதுனால இஸ்ரேல் நடத்துகிற குண்டு மலைக்கு இரையாகிறது எல்லாமே பாலஸ்தீனை சேர்ந்த ரொம்பவே சாதாரண மக்கள் தான். அங்கே அவங்களோட நிலைமை எப்படி மோசமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு உதாரணமாக கூட ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சு. அதாவது கடலோரத்தில் கிடைக்கக்கூடிய நிவாரணப் பொருட்களை வாங்க போய் நிறையா பாலஸ்தீனியர்கள் கடலில் இறந்ததாக கூட நியூஸஸ் வந்திருக்கு. அந்தளவு மோசமாக அங்கே நிலைமை போய்கிட்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே தாண்டி அங்கே பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனியர்களுக்கு உணவு கொடுத்துருந்த ஒரு என்ஜிஓ அமைப்பு, அது வேர்ல்டு கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பு அங்கே வச்சுருந்த ஒரு கேம்ப்பு மேலேயே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க. அதில் அந்த அமைப்பை சேர்ந்த நிறையா வாலண்டியர்ஸுமே இறந்து போனாங்க. ஸோ அந்தளவு மோசமாக இன்னி வரைக்கும் இஸ்ரேல் காசாவை தாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இதுக்குள்ளே ஈரான் எப்படி வராங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ பரவலாகவே என்ன பேச்சு போயிட்டுருக்கு அப்படின்னா, இஸ்ரேலை அட்டாக் பண்ண இந்த ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்புக்கு பின்னாடி ஈரான் தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு ரொம்பவே பரவலாக போயிட்டுருக்கு. ஏற்கனவே ஈரானுக்கும் யூஎஸ்ஏக்குமே பல வருடமாக ஒரு சில பிரச்சனைகளை தான் போயிட்டுருக்கு. இப்போது இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக யூஎஸ்ஏ இருக்காங்க அண்ட் ஈரானுக்கு சப்போர்ட்டாக ரஷ்யா நிற்கிறாங்க. ஸோ இது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, ரஷ்யா, ஈரான், ஹமாஸ் இது ஒரு பக்கமும், யூஎஸ்ஏ, இஸ்ரேல் இது ஒரு பக்கமாக பிரிஞ்சு 2 அணியாக நிற்கிறாங்க. ஸோ இதில் ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஒரு சைடு சூப்பர் பவரும், யூஎஸ்ஏங்கிற சூப்பர் பவர் இன்னொரு சைடும் இருக்கிறதுனால இந்த நாடுகளுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இது ஒரு போருக்கு வழிவகுக்கும். அது 3ஆம் உலகப் போராக தான் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே பரவலாக எல்லாராலையும் பேசப்படுது. இப்போது கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அதுதான் இப்போ இருக்க பதட்டமான சூழ்நிலைக்கு ஒரு முக்கியமான காரணமும் கூட. பொதுவாகவே ஒரு நாட்டோட எம்பசி இன்னொரு நாட்டுக்குள்ளே, அதாவது ஒரு நாட்டோட தூதரகம் இன்னொரு நாட்டுக்குள்ளே இருக்கிறது வழக்கம்தான். அந்த தூதரகம் எந்த நாட்டில் இருக்கோ அந்த நாட்டோட கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த எம்பசியை ரொம்பவே பத்திரமாக பாதுகாப்பாங்க. ஏன்னா ஒருவேளை அந்த எம்பசிக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா 2 நாடுகளுக்கு உண்டான உறவுலேயே பார்த்திங்கன்னா விரிசல் விழுகிற அளவு ஒரு முக்கியமான இடம் தான் எம்பசி அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானோட எம்பசியை இஸ்ரேல் தாக்கி அழித்து அங்கிருந்த பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸை கொண்டு இருக்காங்க. இதுக்கு காரணமாக இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்கே இருந்த டாப் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஹமாஸ் அமைப்புக்கு உதவி செஞ்சாங்க, அதனால் நாங்கள் தாக்கி அவங்கள கொன்னோம் அப்படிங்கிற ஒரு கிளைமை இஸ்ரேல் வைக்கிறாங்க. பட் ஈரான் இதனால் பயங்கரமான கோபம் கொண்டிருக்காங்க. அவங்க ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. அப்படி அந்த அறிக்கையில் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூஎஸ்ஏவோட சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இஸ்ரேல் எங்களை திரும்ப திரும்ப சீண்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த தடவை இதுக்கு பதிலடி கண்டிப்பாக கொடுக்க போகிறோம். ரம்ஜான் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் இறங்கி அடிக்க போகிறோம். அதனால் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருக்க யூஎஸ்ஏ இதுக்குள்ளே வராத, எங்கள் சண்டையை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க. இப்போது இதுக்கு ஒரு பதில் விளக்கத்தை இஸ்ரேல் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹமாஸ் மட்டும் இல்லாமல் ஹமாஸ் மாதிரியான இன்னும் நிறைய அமைப்புகளுக்கு பின்னாடி ஈரான் தான் இருக்கிறதாகவும், ஈரான் எங்களை நேராக தாக்காமல் இந்த மாதிரியான அமைப்புகளை வச்சு எங்களை அழிக்க பார்க்குது, எங்களை அழிச்சிட்டு மிடில் ஈஸ்ட்டில் ஒரு சூப்பர் பவராக ஈரான் மாறணும்னு நினைக்கிறாங்க, அதுதான் இந்த தாக்குதல் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. பட் என்னதான் இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை இஸ்ரேல் கொடுத்துருந்தாலுமே அந்த எம்பசி மேலே இஸ்ரேல் நடத்தின அட்டாக் அப்படிங்கிறத எல்லா உலக நாடுகளுமே வன்மையாக கண்டித்திருக்காங்க. என்னதான் இருந்தாலுமே எம்பசி அப்படிங்கிறது ஒரு தாக்குதல் நடத்தக்கூடாத இடம், அதில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினது தப்பு அப்படின்னு தான் உலக நாடுகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலில் நடத்தின தாக்குதல் தப்பு தானே இருந்தாலுமே அதுக்கு இஸ்ரேல் நடத்தியிருக்க கவுண்டர் அட்டாக் அப்படிங்கிறது ஹமாஸ் நடத்தின அட்டாக்கை விட ரொம்பவே மோசமாக போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 40,000 அப்பாவி மக்களை கொன்னும் 150 நாளை கடந்துமே அவங்களோட இந்த அட்டாக் நடந்துக்கிட்டே தான் இருக்குது.
இது கண்டிப்பாக நிறுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ இது மூலமாகவே இஸ்ரேல் தான் எதிரியாக நினைக்கிற எல்லாரையுமே இந்த ஒரே ஒரு வாரை யூஸ் பண்ணி அழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது. இவ்வளவு நடந்துட்டு இருக்கும்போது யூஎஸ்ஏ, அதாவது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய யூஎஸ்ஏவுமே பார்த்தீங்கன்னா இந்த என்ஜிஓ கேம்ப் மேல் நடந்த அட்டாக்குக்கும் இந்த எம்பசி மேல் நடந்த அட்டாக்குமே வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணலை, இது சம்மந்தமாக நாங்கள் இஸ்ரேல்கிட்ட கண்டிப்பாக பேசுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்ரேலுக்கும் யூஎஸ்ஏக்கும் உண்டான அந்த ஒரு உறவுலேயே இப்போ சின்னதாக ஒரு கசப்பு வந்திருக்கு. பட் என்ன தான் இருந்தாலுமே ஈரான் அவங்க சொன்ன மாதிரி இஸ்ரேலை வந்து அட்டாக் பண்ண தான் போகிறாங்க. ஸோ ஈரானுக்கு பின்னாடி இருக்க ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கு பின்னாடி இருக்க யூஎஸ்ஏவுக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு இன்டைரக்ட் வார் மாதிரி தான். இது 2 வகையாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றா ரஷ்யாவும் யூஎஸ்ஏவும் இதில் பெரிய அளவில் தலையிட்டு இது உலக போராகவும் மாறலாம். அப்படி இல்லைன்னா இந்த 2 பெரிய நாடுகள் தலையிட்டு இதை ஒரு பேச்சுவார்த்தையிலையும் முடிச்சு வைக்கலாம். பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முடிஞ்சாலும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பார்த்துன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம ரெட் ஹேண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.